Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வெஜிடபிள் ஒயிட் குருமா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு pan எடுத்துக்கோங்க. கடாய் வந்து நல்லா சூடானதும் ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூன் அளவு நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் பூ, அப்புறம் 2 ஏலக்காய். இது எல்லாமே நல்லா பொரியணும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு, இது வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே கிரேவி இல்லைன்னா இந்த மாதிரி குருமா செய்யும்போது இஞ்சி பூண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடும்போது அதோட ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். எல்லாமே அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ண கேரட், பொடியாக கட் பண்ண பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ், பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறிகள் வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் கவர் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். காய்கறி வேகிறதுக்கு நடுவில் நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா அதோட ப்ரௌன் அவுட்டர் கவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணால் தான் ஒயிட் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே காரத்துக்கு ஏற்றாற் போல் ஒரு 3 பச்சை மிளகாய், உங்களுக்கு ரொம்ப ஸ்பைசி வேணும்னா கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, இந்த 3த்தையுமே நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த காய்கறி வெந்ததோடு நம்ம சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ காய்கறி வந்து செக் பண்ணலாம் வெந்திருக்கான்னு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் நல்லா இருக்குன்னா இந்த தேங்காய் விழுதோடு நம்ம ஒரு 3 கேஷ்யூ முந்திரியுமே சேர்த்து அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாற் போல் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி வந்து ரொம்ப வந்து ஸ்பைசியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்குமே இது ரொம்ப பிடிச்சமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ எப்போவுமே ரெகுலராக நீங்கள் ஒரே மாதிரியே மிளகாய் தூள்லாம் போட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிரேவி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு அதை நல்லா பாயில் பண்ண வச்சாச்சு. வாசனையுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப பக்காவான வெஜிடபிள் வெள்ளை குருமா வந்து நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சிட்டி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இது அறுசுவையின் திறவுகோல்.